ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ கார்த்திகை தீபம் சீசன் 2, அதாவது தீபம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் வந்து லீப் மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது கொஞ்ச நாள் வந்து தாத்தா பாட்டி கூட இருக்கிற மாதிரியும், அங்கே தாத்தாவோட பொண்ணு மருமக தான் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கேரக்டரில் பண்ணிகிட்ருக்க ரேஷ்மா. ஸோ தாத்தா பாட்டி கூட வந்து அங்கே இருக்காங்க. ஸோ கோயிலில் அப்புறமா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயிலில் திறந்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. உங்கள் அத்தைக்காரி வந்து எதுக்குமே அடங்க மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க போல். இந்த இடத்துல வந்து அதாவது தாத்தாவை பழி வாங்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அவங்களோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது தாத்தாவோட பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வீட்டில் வந்து அடிமையாக இருக்காங்க. எப்படின்னா சாமுண்டீஸ்வரி பொறுத்த வரைக்கும் பையங்களே சுத்தமாக பிடிக்காது. பையங்களை பார்த்தாலே எப்படி வெறுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க. இதில் வந்து அந்த வீட்டில் ஒரு அடிமையாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மாமா அவங்க ஃபேமிலியோட இங்கே கூட்டு வரங்கிற மாதிரி தாத்தாக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. நீ கோயில் திறந்த மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா சொல்கிறாரு. கண்டிப்பாக நாங்கள் வந்து குழந்தை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வர மாட்டாங்க போல். ஸோ நம்ம கார்த்திக் ஃபேமிலியரும் சேர்ந்து அதாவது அத்தை ஊருக்கு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட என்ட்ரியுமே இருக்குது. ஹீரோயின் இன்றைக்கி எபிசோட் கூட என்ட்ரி காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தாய் மாமாவோட பொண்ணு தான். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அங்கே போய் வந்து அந்த வீட்டில் இருக்க போகிறாரா இல்லை அப்படியே தெரியாத மாதிரி காமிச்சிட்டு இருக்க போகிறான்னு தெரியல. பட் ஆனால் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரி வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. தாய்மாமான பொண்ணு தான் நமக்கு ஜோடியாகவும் வரப்போகிற கார்த்திக் ரேவதி. ஸோ இந்த பேரப்டிக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 2 நாள் எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி கற்றுக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.